எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி ஆமென் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி ஆமென் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி சேர்ந்து பாடி சொல்லுவோம், வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி இயேசுவே உமக்கது ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. சேர்ந்து சொல்லுவோம், எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி பாடல் பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஆமென் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி ஆமென் வாழ்நாள் ஈடாகுமோ? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவே. தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவே. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவே. தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவே.
குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி அப்பா வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி ஹல்லேலூயா உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி ஹல்லேலூயா வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் ஆமே உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி ஆமே வாழ்நாள் ஈடாகுமோ? ஏசையா ஆமே உமக்கது கோடி கோடி ஆமே வாழ்நாள் ஈடாகுமோ? சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவே. சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவே. புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்த தலையை நீர் உயர்த்தினீரையா. புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்த தலையை நீர் உயர்த்தினீரையா. கோடி கோடி உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி ஆமே வாழ்நாள் சேர்ந்து பாடி சொல்லுவோம். ஹல்லேலூயா திகமா ஷலதனரவா ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. வாழ்க்கையில செய்கிறவரே செய்பவரே. கோடி 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 நன்றி சொன்னாலும் ஈடாகுமோ? கோடி கோடி ரிகமலதனரமா வாழ்நாள். சத்தமா எல்லாரும் பாடலாம், எல்லாரும் பாடலாம் வாய்களை திறந்து. ஆண்டவரே ஹல்லேலூயா உமக்கது ஈடாகுமோ? ஆமே வாழ்நாள் கோடி கோடி நன்றி சொன்னாலும். நல்ல பாடுங்க எல்லாரும்.
இயேசுவே ஹல்லேலூயா வாழ்நாள் ஆமென் கோடி கோடி ஹல்லேலூயா ஓ கோடி கோடி ஆமென் வாழ்நாள் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார் மலைகள் எல்லாம் அப்படி முழங்கள் படிக்கிட்டு இந்த வார்த்தைகள் அறிக்கையிட்டு பாதையெல்லாம் செவ்வையாக்குவார் கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு உண்டு கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு உண்டு ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் ஹல்லேலூயா ஓ யாக்கோபின் தேவன் அவன் நம்முடைய தேவன் மலைகள் எல்லாம் பாடி உற்சாகமாய் சொல்லுவோம் செவ்வையாக்குவார் மலைகள் எல்லாம் ஹல்லேலூயா பாதையெல்லாம் செவ்வையாக்குவார் பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருபாபேல் முன்னே சமமாகுவாய் பெரிய ஓரி பலனமஷதலன ஹல்லேலூயா பெரிய பர்வதமே நல்ல எல்லாரும் வாய் திறந்த இந்த வார்த்தைகளை சொல்லணும் புதிய மாதத்தில் நமக்கு முன்பாக பெரிய பர்வதம் போல நிற்கிற அத்தனை தடைகளையும் அத்தனை பலவீனங்களையும் அத்தனை எதிர்ப்புகளையும் கர்த்தர் சமமாக்க வல்லவர் எளிதில கடந்து போக வைக்க வல்லவர் ஹல்லேலூயா எதுவும் நம்மை தடுத்து நிறுத்த அனுமதிக்காதவர் நல்ல ஆவில ஒரு மனதோடு பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருபாபேல் முன்னே சமமாகுவார் ஓ சமமாகுவாய் முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே முத்திரை மோதிரமாய் ஓ இயேசுவின் நாமத்தாலே ஆமென் இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே ஆமென் ஹல்லேலூயா ஆபிரகாமின் தேவன் அவர் ஹல்லேலூயா யாக்கோபின் தேவன் ஆமென் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் பாதையெல்லாம் திகையா ஓ நிச்சயமாகவே ஆமென் கலங்காதே ஓ நிச்சயமாகவே முடிவு உண்டு ஆபிரகாமின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன் ஹல்லேலூயா ஓ யாக்கோபின் பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன் உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம் பூமி ஹல்லேலூயா ஓ உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம் வெண்கல கதவை எல்லாம் உடைத்திடுவாரே வெண்கல கதவை எல்லாம் உடைத்திடுவாரே இரும்பு தாழ்பாளை முறித்திடுவாரே
செவ்வையாக்குவாரே ஆபிரகாமின் தேவர். ரிகமலதரபா லிதரபா ஷதரலதஹரபா. ஹalleluya. ஓ யாக்கோபின் தேவன் அவன் நம்முடைய தேவன். எல்லாம் பாதையெல்லாம் ஹalleluya. பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர், தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போகிறார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைக்கிறவர். ரிகமலதரபா. பாடுங்கம்மா எல்லாரும் பாடுகளை வாய் திறந்து. ஹalleluya. தடைகளை உடைக்கிறவர் போகிறார். யமலலலலலதனா. அறிக்கையிட்டு தடைகளை உடைக்கிறவர். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தைகள் அறிக்கையிட்டு சத்தமாய் தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போகிறார். தடைகளை உடைக்கிறவர் நம் முன்னே. ஓ சன்ன ஜெயம் என்று ஆமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டிய முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டரிப்பாரே, சுட்டரிப்பாரே ஆபிரகாமின் தேவன். ஓ வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர். ஹalleluya. ஓ தடைகளை உடைப்பவர். இபலதரபலமன. அந்த வார்த்தை அறிக்கையிடுங்க. இயேசுவின் நாமத்தில் பாடுகிற போதே எல்லா தடைகளும் ஜூலை மாதத்தில் நமக்கு முன்பாக இருக்கிற அத்தனை தடைகளும் ஆவி மண்டலத்தின் தடைகளும் பூமியில மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட தடைகளும் நாமே நமக்கு ஏற்படுத்திக் கொண்ட அத்தனை தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் இந்த காலைவேளையில தேவ பிரசன்னத்தினால் தேவ மகிமையினால் உடைக்கப்படுவதாக. வழி நடக்க கூடும்படிக்கு புதிய பாதைகள் திறக்கப்படுவதாக. வழி நடக்க கூடும்படிக்கு புதிய பாதைகள் திறக்கப்படுவதாக. வழி நடக்க கூடும்படிக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை திரும்ப தருகிறார். வழி நடக்க கூடும்படிக்கு நீங்கள் வழி நடப்பீர்கள். திகைத்து நிற்பது இல்லை, திகைத்து நிற்பது இல்லை, திகைத்து நிற்பது இல்லை. என்ன செய்ய போகிற கலக்கம் இல்லை. இதுதான் பாதை. இந்த பாதையில சென்று வாக்கு தத்தம் பண்ணினதை தகப்பன் நமக்கு சொன்னதை சுதந்தரிக்கும்படிக்கு வழி நடக்க கூடும்படிக்கு. ஹalleluya. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஹோசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். தடைகளை உடைப்பவர். glory glory பெற்றுக் கொள்ளுகிறோம் கர்த்தருடைய மகிமையான நடத்துதலை. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டரிப்பாரே, சுட்டரிப்பாரே. ஆபிரகாம்
ஆபிரகாமின் தேவன். ஹல்லேலூயா. ஓ ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன். ஆமென். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன். ஹல்லேலூயா. ஆமே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி ஆமே வாழ்நாள் ஈடாகுமோ? ஏசையா மனதார துதிக்கிறோம். ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடியா ஓ கோடி கோடி நன்றி சொன்னாலும் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி ஹல்லேலூயா. ஆமே வாழ்நாள் ஈடாகுமோ? துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. மகிமை உமக்கே. ஆமே ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ. You are worthy Lord. ஒருவரே துதிக்கிறோ. ஹல்லேலூயா. துதிக்கிறோ. ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆமே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம். worthy worthy Lord. ஹல்லேலூயா. துதிக்கிறோம். ரிமேக்கரே பாஷியாத்தல துரபா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஏகமாய் கர்த்தரை இந்த கால வேளையில உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர், எங்கள் முன் செல்கிறீர், பாதைகளை செம்மைப்படுத்துகிறீர், வழி நடக்க கூடும்படிக்கு எங்கள் பாதைகளை அடைத்து நிறுத்த எந்த வல்லமைகளுக்கு நீர் அனுமதி கொடுக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஜூலை மாதமும் அப்பா நியமித்த ஸ்தானம் வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்க, செயல்பட்டு கொண்டே இருக்க, முன்னேறி கொண்டே இருக்க. புதிய பாதைகள், புதிய நடத்துதல்கள், புதிய மகத்துவங்கள் Hallelujah. Hallelujah. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே ஓ துதிக்கிறோம். ராஜா ஒன்றாக ஆமென் அல்லேலூயா துதிக்கிறோம். ரிபலதுனமா ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். கரத்தை
திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். வழி நடக்க கூடும்படிக்கு இந்த வார்த்தை ஆவியானவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். என் வாழ்க்கை இவ்வளவு தானா, என்னுடைய முன்னேற்றம் இவ்வளவு தான், இதை தாண்டி நான் போக முடியாதா கேள்விகளோடு இந்த காலை வேளையில நிப்பீங்கன்னு ஆவியானவர் திரும்பவும் சொல்லுகிறார். வழி நடக்க கூடும்படிக்கு உன்னை ஒரே ஸ்தானத்தில் நிறுத்தி வைத்துவிட எந்த ஒரு வல்லமைக்கும் கர்த்தர் அனுமதி கொடுக்கிறதில்லை. அவர் ஆயத்தம் பண்ணின மகிமையான ஸ்தானங்களை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கும்படி, வழி நடக்க கூடும்படிக்கு புதிய பாதைகள், புதிய மகத்துவங்கள் கர்த்தர் இந்த மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில எங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தகப்பனின் அன்பின் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை மகிமையினாலும் மேன்மையினாலும் நிறைத்து நடத்தும் கிருபைகள் உண்டாகச் செய்யும். இயேசுவின் அற்புத நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமும் மகத்துவம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அமர்ந்து கொள்ளுங்கள். நாம் ஆண்டவருடைய கிருபையின் சமூகத்தை நோக்கி பார்க்க அவர் நமக்கு பாராட்டுகிற அன்புக்காக, இரக்கத்திற்காக, கிருபைக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். கர்த்தருடைய கரமும் ஆளுகையை நம்மை கடந்த 6 மாதங்களாக அற்புதமாய் நடத்தி வந்தது. ஆமென். ஆண்டவருடைய கிருபையை காண, இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, தயவை ருசிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இந்த வருஷத்தின் மீதம் இருக்கிற இந்த 6 மாதங்களிலேயும் கர்த்தர் அப்படியே நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்வோமா? ஆண்டவர் நல்லவர். இந்த வருஷம் ஆண்டவர் சொன்னார், இதோ நான் இருக்கிறேன் என்று நமக்கு வாக்கு பண்ணினார். நான் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் தெய்வ ஜனங்கள் உபவாசத்தோடு தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிற போது ஆண்டவர் இப்படி சொல்வேன் என்று வாக்கு பண்ணினார் அல்லவா? இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆண்டவர் 6 மாதமா நமக்கு அப்படித்தான் சொன்னார். எத்தனையோ சூழ்நிலைகளில் நம்ம கலங்கி நின்ற போது ஆண்டவர் இதோ நான் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் இருக்க, நீ ஏன் கலங்கணும்? அல்லேலூயா. ஆமாம், அப்படித்தான் கர்த்தர் நம்மளை அற்புதமாக நடத்தி வந்தார், இன்னமும் நடத்துவார். இந்த வருஷத்தின் மீதமுள்ள 6 மாதங்களிலேயும் கிருபையை, நன்மையை தந்து அவருடைய ஆமென் அதிசயங்களை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நல்ல எல்லாரும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோமா? தோத்திரம். எல்லா தெய்வ பிள்ளைகளும் இணைந்து ஒரு விசை கூட ஹல்லேலூயா. ஆமென். இந்த 7வது மாதத்திற்கான தேவ வார்த்தைக்காக நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். 62ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62வது அதிகாரம். ஆமென். அதனுடைய 11வது வசனத்தை நாம் நோக்கி பார்க்கிறோம். ஏசாயா 62ஆம் அதிகாரம், அதனுடைய 11வது வசனம். ஸ்தோத்திரம். நீங்கள் சீயோன் குமாரத்தை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப ஆண்டவர் என் மனதில் வைத்துக் கொண்டே இருந்தார். ஸ்தோத்திரம். நீங்கள் சீயோன் குமாரத்தை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த காலவேளையில கர்த்தர் ஒரு வாக்கியத்தை நமக்கு முக்கியப்படுத்துகிறார். இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. இந்த ஜூலை மாதம் எனக்கான தெய்வீக ஒத்தாசையை, மீட்பை, மீட்டெடுக்கிற தேவ செயலை நான் காண்கிற மாதமாக கர்த்தர் என்னை நிறுத்துகிறார். அல்லேலூயா. ரட்சிப்பு என்கிற வார்த்தை பாவத்திலிருந்து மட்டும்
மட்டும் கிடைக்கிற விடுதலை அல்ல. முதல்ல அர்த்தம் அதுதான், ஃபர்ஸ்ட் அர்த்தம் அதுதான். பாவத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற மீட்புக்கு பெயர் ரட்சிப்பு. ஆனால் அதோடு கூட தேவன் நிறுத்தல. இங்க எதை நோக்கி தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் வார்த்தையை சொல்லுகிறார்? தேவ ஜனங்கள் சிறைபிடிக்கப்பட்டு அந்நிய தேசத்தில் இருந்து, ஆண்டவரே சிறைபிடிக்கப்பட்ட எங்கள் சூழ்நிலை மாறாதோ, எங்கள் தேசத்துக்குள் நாங்கள் வரமாட்டோமோ, எங்கள் சுதந்திர பாகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோமோ என்கிற ஏக்கம் அவர்கள் மனதில் ஏராளமாக இருக்கிற போது தேவ மனிதன் மூலமாக கர்த்தர் தருகிற வார்த்தை தான், இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. ஹல்லேலூயா. இந்த ஜூலை மாதம் நம்முடைய ஆமென் மீட்பின் மாதமாக நம்ம கவனிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க எதில இருந்தெல்லாம் அகற்றப்பட்டீர்களோ, ஆமே, எந்த ஸ்தானங்களுக்கெல்லாம் நீங்கள் மீண்டும் வர வேண்டும் என்று ஆவியில் ஆத்துமாவில் விரும்புகிறீர்களோ, அந்த ஸ்தானங்களுக்கெல்லாம் திரும்ப வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார் பாருங்க, கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப யோசனையா இருந்தது. பூமியின் கடையாந்தரம் வரைக்கும். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், தேவ ஜனங்கள் சிறைபிடிக்கப்பட்டு ஒரே இடத்துல இல்லை, அவங்கள பல இடத்துல எதிரிகள் சிதறடித்து போட்டார்கள். பல இடத்துல சிதறடித்து போட்டார்கள். பிள்ளைகளை ஒரு இடத்துல பிரித்து போட்டாங்க, பெண்களை ஒரு இடத்துல பிரித்து போட்டாங்க, ஆண்களை ஒரு இடத்துல பிரித்து போட்டாங்க. ஒரு தேசத்துல மட்டும் கொண்டு போய் சிறைபிடிச்சு வைக்கலையா, பல்வேறு பகுதியில் சிதறண்டு போக வச்சாங்களாம். இப்போ ஆண்டவர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் தன் வார்த்தைகளை அனுப்பி சொல்றாரு, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. ஹல்லேலூயா. சிதறடிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கை, சிதறடிக்கப்பட்ட நம்முடைய பொருளாதாரம், சிதறடிக்கப்பட்ட நம்முடைய குடும்ப ஐக்கியத்தை ஆமென் கர்த்தர் கடையாந்தரம் வரைக்கும் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி ஆமென் ரட்சிப்பை விளங்க பண்ண வைக்க கர்த்தரால கூடும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை இந்த காலை வேளையில் எந்த அளவாய் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும், your life might be scattered, ஆமா, ஒரு ஸ்தோத்திரமா உதிர்த்து போடப்பட்ட நிலைமையில் எவ்வளவு அற்புதமா வெல் பேக்டா இருந்த எங்க லைஃப் இன்னைக்கு முற்றிலும் உடைத்து போடப்பட்டு சிதறடிக்கப்பட்டு எங்கும் சிதறி கிடக்கிறோம். ஸ்தோத்திரம். சில நேரம் ஒரே வீட்டுக்குள்ள தான் இருப்போம், ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முக்குள்ள சிதறி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஜெபத்துக்கு ஒன்றும் வராது, அது முக்குக்கு முக்கு உட்கார்ந்து இருக்கும். ஒரு காரியத்தை பேசணும், ஆலோசனை பண்ணணும், ஒன்றும் வராது. ஆனா ஆண்டவர் இந்த அருமையான காலை நேரத்தில் நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்வு, நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் இவைகள் எல்லாவற்றையும் திரும்ப சேர்க்கும்படிக்கு தம்முடைய ரட்சிப்பை வரப்பண்ணுகிறவர், தம்முடைய ரட்சிப்பை வரப்பண்ணுகிறவர். எத்தனை பேர் என்னோடு இந்த வார்த்தை அப்படியே 100% அங்கீகரித்துக் கொள்ளுகிறீர்கள்? இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. எந்த காரியத்தில் உங்களுக்கு இந்த நாட்களில் ஒரு ரட்சிப்பு தேவையோ அது வேறெங்கோ இருந்து அல்ல. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவர் அருளும் பலன், அவர் செய்யும் பிரதிபலன், பலனாலும் பிரதிபலனாலும் நன்மை தருகிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பலனாலும் பிரதிபலனாலும் நமக்கு நன்மை தருகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, வருகிறது வருகிறது வருகிறது. ஒரு 3 பேர்ட்டையாவது சொல்லுங்க, வருகிறது. சொல்லுங்க, 3 பேர்கிட்டையாவது சொல்லுங்க, வருகிறது. ஆமே. நான் 3 பேர்கிட்டையாவது சொல்ல சொன்னேன், ஒருத்தட்ட சொல்லிட்டு நிற்க கூடாது. நல்ல முன்ன பின்ன திரும்பி கையை கொடுத்து சொல்லுங்க, வருகிறது. ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமா, வரும் அப்படின்னு சொல்லல, வருகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடங்கிட்டேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இட் இஸ் ஆன் த வே, வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் இப்படி சொன்னா நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஊழியனாய் இந்த காலை வேளையில் இந்த பீடத்தில் இருந்து இந்த வார்த்தையை ஆலயத்துக்குள் இருந்தோ நேரலை வாயிலாகவோ கவனிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தெய்வம் தந்த பிரசன்னத்தையும் வசனத்தையும் அதிகாரத்தையும் அபிஷேகத்தை கொண்டு சொல்லுகிறேன். உங்கள் வாழ்வுக்கான நன்மைகள் பலன்கள் வந்து கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே அது உங்களை நோக்கிய பயணத்தை தொடங்கிவிட்டது. உங்களை அது நெருங்கி கொண்டிருக்கிறது. உன் ரட்சிப்பு வருகிறது.
இப்ப எதை உறுதியா வச்சு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் தெரியுமா? என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தினது ஒரு 3 காரியத்தை ஆண்டவரை மையப்படுத்திய உறுதிப்படுத்தி சொல்றாரு. நம்மளை மையப்படுத்தி அல்ல, அவரை மையப்படுத்திய சொல்லுகிறார். பாருங்களேன், 62ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ரட்சிப்பு எப்படி வரும் தெரியுமா? உனக்காக நான் செயல்படுவதன் மூலமாக. அல்லேலூயா. உனக்காக, உன் சார்பிலே நான் செயல்படுவதன் மூலமாக. ஆமென். ஆண்டவர் சொல்றார், நான் இனி மௌனமா இருக்க மாட்டேன், நான் இனி அமர்ந்திருக்க மாட்டேன், நான் உனக்காக செயல்படுவேன். இந்த ஜூலை மாதத்துல நமக்காக செயல்படுகிற தெய்வத்தின் மகத்துவங்களை காணப்போகிறோம். ரட்சிப்பு எப்படி வருமா? எனக்காக மௌனமாயிராத ஒரு தெய்வம் உண்டு, எனக்காக அமர்ந்திராத ஒரு தெய்வம் உண்டு. என் ரட்சிப்பு வெளிப்பட்டே ஆக வேண்டும் என்கிற ஆமென் தீவிரமான வாஞ்சை உள்ள ஒரு கர்த்தர் எனக்கு உண்டு. எத்தனை பேர் இந்த வார்த்தை அப்படியே உங்களுக்காக ஏற்று அங்கீகரித்து ஆமே ஸ்தோத்திரம் ஒரு ஆமே சொல்ல முடியும்? இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றார், உன் நிமித்தம் நான் இனி மௌனமா இருப்பதில்லை. உன் நீதி வெளிப்படணுமே, உன் ரட்சிப்பு வெளிப்படணுமே, உன் நீதி வெளிப்படணுமே, உன் ரட்சிப்பு வெளிப்படணுமே, உன் நீதி வெளிப்படணுமே, உன் ரட்சிப்பு வெளிப்படணுமே. நீ இதுவரைக்கும் அநீதியினால் நிறைந்ததாக ரட்சிப்பை அனுபவிக்காத ஒரு ஜனமா இருந்து விட்டாய். ஆனா இனிமேல நான் உன்னை அப்படி விட போகிறது இல்லை. உன் ரட்சிப்பு வருகிறது. எப்படி? நான் உனக்காக செயல்படுவதன் மூலமாக, நான் உனக்காக செயல்படுவதன் மூலமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது வசனத்தை பாருங்க. நீ கர்த்தருடைய கையில். 2வது ஆண்டவர் சொல்றார், நான் உனக்காக செயல்படுவது மட்டும் இல்ல, ஸ்தோத்திரம், என் கரத்தின் மகிமையை நான் விளங்க பண்ணுவதன் மூலமாக நீ கர்த்தருடைய கையில். ஸ்தோத்திரம். நம்முடைய இருப்பிடத்தை மாற்றுகிறார் பாருங்களேன். நம்ம இருக்கிற அந்த சூழ்நிலையை மாற்றுகிறார் பாருங்களேன். இதுவரைக்கும் இந்த தேசம் பாபிலோனின் கையில், எதிரியின் கையில். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காலை வேளை முதல் நான் கர்த்தருடைய கையில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, கை மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினால நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய அடையாளத்தை கர்த்தர் மாற்றி நிறுத்துகிறார். இந்த காலை முதல், இந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் 100க்கு 100 விசுவாசித்து சொல்லுங்க, நான் கர்த்தருடைய கையில் இருக்க போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொல்றார், என் கை அதை அடையாளப்படுத்தும், என் கை அதை அடையாளப்படுத்தும். நம்ம இதுவரைக்கும் எங்கேயோ பார்த்தவங்க, நம்மளை பார்க்கும்போதே நம்மளை சுற்றி ஒரு இல்லாமை, நம்மை சுற்றி ஒரு பலவீனம், நம்மை சுற்றி வியாதி, நம்மை சுற்றி இழப்பு, நம்மை சுற்றி வெறுமை, நம்மை சுற்றி இருள், என்னெல்லாம் உண்டு லிஸ்ட் வச்சுக்கோங்க. ஆனா இனி நம்மை மனிதர்கள் பார்க்கும்போது கர்த்தருடைய கரத்தை காண்பார்கள். The people shall see the hand of God. ஒன்னு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக செயல்பட போகிற அந்த துடிப்பு இருக்கு பத்தியா, அது உனக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். 2வது, என் கரம் உனக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். 3வது நான் அந்த வசனங்களை மட்டும் சொல்லி போகிறேன். 4வது வசனத்தை பாருங்க. நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா. அந்த வார்த்தையை ஆண்டவர் திரும்ப இந்த காலை வேளையில் எனக்கு காண்பித்தார். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். அப்ப ரட்சிப்பு எனக்கு எப்படி என் வாழ்க்கையில வரும் தெரியுமா? அவருடைய அன்பு இன்னி நான் அதிகமா காணப்போகிறேன். கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜூலை மாதத்துல இருந்து
ஆண்டோடைய அன்பை அதிகமாய் ருசிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நம்ம மேல பொங்குகிற தெய்வீக அன்பாக்கும் நமக்கு ரட்சிப்பை தரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்கிறார். கர்த்தரை மேல வச்சிருக்கிற அன்பாக்கும் எனக்கு வரக்கூடிய ரட்சிப்பின் கிரியைகளை நடப்பிக்க போகிறது. 3 காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். உனக்காக கிரியை செய்யும்படிக்கு எனக்குள் இருக்கிற துடிப்பு. இனி நான் மௌனமா இருக்க போறது இல்லை. இனி நான் ஸ்தோத்திரம் அமர்ந்திருக்க போகிறது இல்லை. போதும், நான் அமர்ந்த காலம் போதும். நான் ஸ்தோத்திரம் மௌனமா இருந்த காலம் போதும். உன் நீதி வெளிப்படணுமே, உன் ரட்சிப்பு வெளிப்படணுமே. கர்த்தர் நல்லவர். 2வது, என் கரம் உன் கூட இருக்க போகிறது. My mighty hand is going to be with you. என் கரம் உங்க கூட இருக்க போகிறது. 3வது, என் பிரியம் உன்மேல் பெருக போகிறது. கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய பிரியம் நம்ம மேல பெருக போகிறது. விசுவாசத்தோடு அப்படி எழும்பி நின்று ஆண்டுடைய அன்பின் முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, உன் ரட்சிப்பு வருகிறது. ஆண்டவர் அந்த ரட்சிப்புக்கு ஆதாரமா, அடையாளமா தம்முடைய உள்ள துடிப்பை வைத்து சொல்லுகிறார். உள்ளத்தின் துடிப்பை வைத்து சொல்லுகிறார், இனி நான் அமர்ந்திருக்க போவது இல்லை, இனி நான் மௌனமா இருக்க போவதில்லை. தம்முடைய கரத்தை அடையாளமா வச்சு சொல்றாரு. தம்முடைய கரத்தை அடையாளமா வச்சு சொல்றாரு, நீ என் கரத்தில் இருக்கிறாய். ஹல்லேலூயா. 3வது, தம்முடைய அன்பு அடையாளமா வச்சு சொல்லுகிறார். அவருடைய அன்பு நம்முடைய வாழ்வில் ரட்சிப்பை கட்டளையிட போகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, நன்றி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. அழைத்தவரே நடத்துவீரே, கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையையும் நல்ல பாடி சொல்லுங்க, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். மறுபடியும், எந்த பாதையையும். நீங்க சத்தமா, எந்த சபையா நல்ல சத்தமா வாய் திறந்த, எந்த தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க, ஹல்லேலூயா, கரம் இருக்க, ஹல்லேலூயா, உங்க கரம் இருக்க. ஓ, கரம் இருக்க பயம் இல்லையே. அழைத்தவரே, கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காத்தவரே, இனிமேல் என்னை காப்பவரே, என்னை அழைத்தவரே, நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே, ஆமே, கரம் இருக்க. சத்தமா, என்னை அழைத்தவரே, நடத்துவீரே, உங்க கரம் இருக்க. ஹல்லேலூயா. ஓ ரிஹமலா தரபா ஏலமாஷியா கரபௌல ஹந்தரபோ. எந்த பாதையோ, எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த
சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. ஹல்லேலூயா. சூழ்நிலையும் ஆமே உங்க கரம் இருக்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க கரம் இருக்க. ஓ ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உங்க கரம் இருக்க, உங்க நல்ல தீர்மானங்கள் இருக்க. என் வாழ்க்கையை குறித்து நீங்க தீர்மானித்திருக்கிற மகிமையான தீர்மானங்களுக்காக இனி நான் மௌனமா இருக்க போவதில்லை. இனி நான் அமர்ந்திருக்க போவதில்லை. உன் நீதி, உன் ரட்சிப்பு வெளிப்பட்ட ஆக வேண்டும் என்று எனக்காக நீர் எடுக்கிற தெய்வீக தீர்மானங்களுக்காக ஸ்தோத்திரம். என்னை உம்முடைய கரத்தில் எடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உங்க அன்பை மேல பெருக பண்ணுகிறபடியால் ஸ்தோத்திரம். ரட்சிப்பை நிறைவேற்றி தருகிற உன்னத அன்புக்காக நன்றி அப்பா. உங்க கரம் இருக்க பயமில்லையே. உங்க சொல்லுங்க, உங்க கரம் இருக்க. ஹல்லேலூயா. ஆமே. நல்ல கரங்களை தட்டி இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே அனுபவமாக தொடங்குகிறபடியால் நன்றி. இதற்கு சாட்சிகளை நாங்கள் நிற்க போகிறபடியால் நன்றி. நல்ல பிரசன்னத்தில் இந்த காலை வேளையில் அர்ப்பணித்து தருகிறோம். இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. இந்த ஜூலை மாதத்துல கர்த்தர் எங்கள் வாழ்வில் நடப்பிக்க போகிற ரட்சிப்பின் செயல்களுக்காக ஸ்தோத்திரம். தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆண்டவரே எங்கள் சபை, எங்கள் தேசம், ஆண்டவரே எங்கள் காரியங்களில் எல்லாவற்றிலும் தெய்வீக ரட்சிப்பின் மேன்மையை ருசிக்க உதவி செய்யுங்க. ருசிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவருடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும், தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.